வெல்கம் டு HNK Law Info. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னா என்ன, ஒரு சிவில் வழக்குகள்ல சிவில் நீதிமன்றங்கள்ல வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது இந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்ற ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன காரணங்கள்னால கொடுப்பாங்க, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல இது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அதனால நான் சிவில் நீதிமன்றங்கள்ல ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கேன். வாட் எவர் ப்ராப்ளம் இட் மேபி, ஏதோ ஒரு சிவில் சார்ந்த பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெமெடிக்காக நான் நீதிமன்றத்தை அணுகி ஒரு அட்வொகேட் கவுன்சில் என்கேஜ் பண்ணி நான் பெட்டிஷன் பிளைண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். கோர்ட்ல கேஸ் பிளைண்ட் அக்செப்ட் ஆகி நம்பர் ஆயிடுச்சு. நீதிமன்றங்கள்ல இந்த நான் ஃபைல் பண்ண பிளைண்ட் நம்பர் ஆனதுக்கு அப்புறமா நான் அப்பேரன்ஸே காட்டல. நம்ம சமன் சர்வ் ஆகும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு, அதெல்லாம் நம்ம தனியா மோட்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சமன்லாம் நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ நான் வழக்கு தாக்கல் செஞ்சதோட சரி, அதுக்கப்புறமா நீதிமன்றங்கள்ல நான் போய் ஆஜராகவே இல்லை. வழக்கு தாக்கல் செஞ்ச நபர் நானே வழக்குல ஆஜராகவே இல்லை. அப்படிங்கும் பொழுது நீதிமன்றங்கள்ல கொடுக்குற ஆர்டர்ஸ் தான் இந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். நம்ம வழக்கு முழுமையாக தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா வழக்கு பிரச்சனைன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறோம். அப்படி நீதிமன்றத்தை நாடி பிரச்சனைக்குரிய நபர் எனக்கே அந்த பிரச்சனையில இன்ட்ரெஸ்ட் காட்டல, நானே போய் நீதிமன்றங்கள் முன்னாடி ஆஜராகல. அப்படிங்கும் பொழுது நீதிமன்றத்துடைய நேரம் தானே செலவாகுது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்ற ஆர்டர்ஸை கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு வழக்குல எனக்கு இந்த மாதிரி டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த டிஸ்மிஸ் ஆர்டரை நம்ம செட்டிசைட் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த கொடுத்த இந்த ஆர்டரை நிறுத்தி வைங்க, நிறுத்தி வச்சுட்டு எங்களை வழக்கு இதே வழக்கை கண்டினியூ பண்ணி நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செட்டிசைட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ லேட் ஆனதுக்கான ஒரு கண்டம் டிலே பெட்டிஷன் போடும் பொழுது என்ன மாதிரியான காரணங்கள்னால நான் நீதிமன்றத்து முன்னாடி என்னால வர முடியாம போச்சு, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த வழக்குக்கு என்னால இந்த நீதிமன்றங்கள் முன்னாடி ஆஜராக முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறது தான் நீதிமன்றங்கள்ல இந்த கண்டம் டிலே பெட்டிஷன் சொல்லுவோம். ஸோ இது சொல்லி நம்ம கோர்ட் அலோ பண்ணிச்சு அப்படின்னா இந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்றத செட்டிசைட் பண்ணுவாங்க. இப்படி செட்டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா ரீஸ்டரேஷன் ஆஃப் பிளைண்ட், அகைன் நம்ம இந்த பிளைண்ட்டை நம்ம ரீஸ்டரேஷன் பண்றதுக்கான பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னா என்ன, அது வரும்பொழுது அடுத்து நமக்கான என்ன ரெமெடி இருக்கு, அதே கோர்ட்ல அதே லா சூட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா என்ன வழி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது சார்ந்த வேற எதுவும் கேள்விகள் இருக்கும் பட்சத்துல தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.